உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாடு ஒருங்கிணைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோனை ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, செய்தி தொடர்பாளர் கூக பாலன், மாநில பொருளாளர் மல்லிகை அரசி, மாநில துணை செயலாளர் செஞ்சோலை மற்றும் சிற்றரசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற ஆகஸ்ட் 17 பெண்ணுரிமை போராளி எழுச்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17 வரை ஒரு கருத்து பரவலாக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இந்த மாநில செயற்குழு கூட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் நோக்கம் செப்டம்பர் 17 நடக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தின் நோக்கம். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மாநில நிர்வாகிகளும், மாவட்ட செயலாளர்களும், மற்ற பொறுப்பாளர்களும் இதுவரைக்கும் 2 லட்சம் வரைக்கும் பெண்களை அழைத்து வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த செயல் திட்டம் மிகவும் விரிவுபடுத்தப்படும். தலைவர் அவர்களின் பிறந்த நாளை மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு என்ற அந்த கருத்தினை பரவ செய்வதற்கான வேலை திட்டங்கள் மகளிர் விடுதலை இயக்கம் அனைத்து மாவட்டத்திலும் ஏற்பாடு செய்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் மண்டல செயற்குழு, மாவட்ட செயற்குழு, ஒன்றிய செயற்குழு அனைத்து கூட்டங்களையும் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தி இந்த கருத்தை பரவலாக்க செய்து செப்டம்பர் 17 மாநாட்டை வெற்றி பெற செய்வோம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் திண்டுக்கல் மைய மாவட்ட செயலாளர் நிலக்கோட்டை தமிழரசன், ஒன்றிய செயலாளர் போதுரான் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மணிமாறன், ரமணி தேவி ஆகியோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வீரப்பொன்னி வளவன் தலைமையில் திருச்சிற்றம்பலம் கூட்டுசாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாடு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், மேலிட பொறுப்பாளர் குணவழகன், மண்டல துணைச் செயலாளர் எழில்மாறன், தொகுதி துணைச் செயலாளர் அன்பரசு, ஒன்றிய செயலாளர்கள் தமிழ், முகிலன், தமிழ்குடி, முருகவேல், பேராவூர் மணிவாரன், மாநில நிர்வாகிகள் ஓவியர் பாலு, புஷ்பகாந்தன், இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் பழைய ஜெயங்கொண்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளையொட்டி அனைத்து இடங்களிலும் கல்வெட்டுடன் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க வேண்டும், பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி 8வது வார்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன், கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி, மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், பிரபாகரன், பொன்னுசாமி, பார்த்திபன், வீரமணி, மாயவன், பெரியசாமி, சௌந்தரியன், கோவிந்தராஜ், சுபாஷ், உதயகுமார், பூபதி, செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே கூடூர் ஊராட்சியில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் சிறப்பாக நலத்திட்டங்கள் வழங்கி எழுச்சி நாளாக கொண்டாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் NT இடிமுரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன், மாவட்ட பொருளாளர் செல்வராஜ், நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி, ஒன்றிய செயலாளர்கள் மாதவன், பூபாலன் மற்றும் மாநில துணை செயலாளர்கள் மருத்துவர் தாமரையார், கோவி தமிழழகன், தமிழ், ONGC அந்தோணி, செல்லூர் அரவாணன், அமுதவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், கூடுவாஞ்சேரி நகரம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம், ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வரும் செப்டம்பர் 17இல் பெரியார் பிறந்த நாளில் நடைபெறவிருக்கும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்து செல்வது குறித்தும், ஆகஸ்ட் 17ஆம் தேதியில் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் 60 அடி கம்பம் ஏற்றி இனிப்புகள் வழங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவது குறித்தும், ஆசிரமத்துக்கு அன்னதானம் வழங்குவதும் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நகர செயலாளர் மணிமாறன், ரவிக்குமார், சீனிவாசன், கடம்பூர் அருள், அன்பழகன், குட்டி சிவா, அரவிந்த், ஒன்றிய நகர நிர்வாகிகள் பொன் தென்னரசு, ஓமலூர் முகிலன், மாஸ்டர் ஆனந்தன், ராஜசேகரன், கல்வாய் மாரி, அருள், பைந்தமிழன், செல்வம், குணசேகரன், ரஜினி, தடாமணி, குருமூர்த்தி, கண்ணியப்பன், ஆத்தூர் ராஜேஷ், ரமேஷ், செல்வகுமார், திருமாறன், பத்மநாபன், சிலம்பு, அறிவமுதன், தியாகு, தமிழ்வாணன், வேலு, செந்தில், அருண், தனுஷ்ராஜ், விஜய், தசரதன், கிருபாகரன், ரகு, பால்ராஜ், தயாநிதி, செல்வகுமார், மூர்த்தி, தீபக், அலெக்ஸ், கார்த்திக், இளவரசன், வினித், நாகேந்திரன், வெங்கடேசன், சின்னா, ஒயலூர் சிறுத்தை பாஸ், அன்பு, முனியன், மாரியப்பன், அஸ்வின், மகளிர் அணியினர் லதா, வெண்ணிலா, ராஜேஸ்வரி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், இந்தியா முழுவதும் அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்றும் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மது என்பது சாராயம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பொருள்கள் மிக தீவிரமாக இப்போது சந்தையிலே கொண்டு வந்து குவிக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் நடக்கிறது.
இந்த தொழிலை செய்வதற்கு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்கிறது. நெட்வொர்க் சட்டத்திற்கு விரோதமான பொருள், அதனால் சட்டத்திற்கு பயன்படுவது போல பயந்து கொண்டே பயமில்லாமல் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை மதிப்பது போல் மதித்துக் கொண்டே சட்டத்தை அவமதிக்கிற வகையிலே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். துறைமுகங்களின் வழியாக இந்தியாவுக்குள்ளே போதைப் பொருள்கள் வருகின்றன. விமான நிலையங்களின் வழியாக போதைப் பொருள்கள் வருகின்றன. விமான நிலையங்களிலும் அதிகாரிகள் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு. கடல் துறைமுகங்களிலும் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் உண்டு, கஸ்டம்ஸ் அதிகாரிகள். ஆனால் அவர்களையும் தாண்டி போதைப் பொருட்கள் வெளியே வருகின்றன. இந்த போதைப் பொருட்களின் போது பள்ளிக்கூடங்களையும் குறிவைத்து கல்லூரிகளையும் குறிவைத்து விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் குடிசை பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் போதைப் பொருள். கடந்த சில 10 ஆண்டுகளாக கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கூட இப்போது கிடைக்கிறது. ஆண்கள் மட்டும்தான் போதை பழக்கத்திற்கு ஆளாவார்கள் என்பது கடந்த கால செய்தி. பெண்களும் இப்போது ஆண்களோடு சேர்ந்து மது அருந்துகிறார்கள், போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள் என்ற ஒரு பரிணாமம் உருவாகி இருக்கிறது, ஒரு வளர்ச்சி உருவாகி இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. போதை பழக்கம் என்பது மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆபத்தான பொருளாகும். எந்த பொருளை நாம் உட்கொள்கிறோமோ அந்த பொருளுக்கு மனிதன் அடிமையாகிறான், ஆணும் பெண்ணும். அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. வேண்டாம் என்று மனம் சொல்லும், ஆனால் வேண்டும் என்று அவனது பழக்கம் சொல்லும். மனைவி திட்டுகிறார், வேண்டாம் என்று அந்த நேரம் நினைக்கும், ஆனால் அடுத்த செகண்ட் அடுத்த நொடியே அது வேண்டும், அது இல்லாமல் இருக்க முடியாது. எதிர்க்கிற மனைவியை அடித்து விட்டாவது பணம் எடுத்துக் கொண்டு போய் அந்த மதுவையோ பொருளையோ வாங்கி உட்கொள்வது என்பது அடிமை பழக்கமாக மாறுகிறது. அந்த பொருளுக்கு அடிமையாவது, இந்த போதைக்கு அடிமையாவது. 20 வயதுக்கு மேல் இளைஞர்கள் நெருப்பை போன்ற வலிமை மிக்கவர், துடிப்பானவர். அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு துணிச்சலான முடிவுகளை எடுக்கிற பருவம் இளைஞர் பருவம். எல்லாத்தையும் நேர வேண்டும் என்ற துடிப்பு இளமை பருவத்திலே உண்டு. ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதற்குரிய ஆற்றல் உண்டு. மனித வாழ்வில் மிக முக்கியமான பருவகாலம் இளமை பருவம் தான். டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய 11 வயது பருவத்தை கடந்து, 11 வயது என்றால் 10க்கு மேலே 20க்குள்ளே, 10 என்பது 11 11, 12, 13, 14 என்று 19 வரை உள்ள பருவம். அது ஆங்கிலத்தில் 13, 14, 15, 16 என்று 19 என்று முடியும். அதுதான் டீனேஜ். டீன் என்று 13 என்றால் 13, 19 என்றால் 19. அவர் 20 வந்துடும், டீன் வராது. அது பிறகு டீன் வராது. இந்த டீனேஜ் என்று சொல்லுகிற அந்த பருவம் தான் 11 பருவம். அந்த பருவத்தில் எதை நாம் உள்ளத்தில் விதைக்கிறோமோ அதுவே நம்மை வடிவமைக்கிறது.
அதுவாக நாம் மாறிவிடுவோம். அந்த பருவத்தில் குழந்தைகளின் உள்ளத்திலே பயத்தை விதைத்தால் அவன் பயந்தாங்குழியாக மாறிவிடுவான். அந்த பருவத்திலே குழந்தைகளின் உள்ளத்தில் வெறுப்பை விதைத்தால் அவன் எல்லாவற்றையும் வெறுக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அந்த பருவத்தில் நம்பிக்கையை விதைத்தால் அவன் மிகப்பெரும் ஆற்றல் உள்ளவனாக வளருவான். அது எதை போட்டாலும் விளையும் பக்குவமடைந்த நிலம் போன்ற ஒரு பருவம். எந்த விதையை போட்டாலும் அந்த விதை முளைத்து வளரும் பருவம். அந்த பருவத்திலே கல்வி மிக முக்கியமானது. ஆனால் அந்த பருவத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிற மாணவர்களிடையே போதைப் பொருள்கள் அறிமுகப்படுத்தப்படுகிற போது அந்த பொருளுக்கு அவர் தன்னை முழுமையாக இழந்து விடுகிறார். அதிலிருந்து அந்த பொருளிடமிருந்து அவனால் மீள முடியாது, பெண்ணோ ஆணோ. போதைப் பொருட்களை ஊசியாக கூட நேரடியாக போட்டுக் கொள்கிறார். டெத்தனின் என்ற ஒரு ஊசி இருக்கிறது. அந்த ஊசியை போட்டுக் கொண்டால் அவன் வேறொரு உலகத்திலே நடந்து கொண்டிருப்பான். நிகழ்வுலகம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எந்த மன உளைச்சலும் இருக்காது, கவலை இருக்காது. இவ்வளவு வேலைகள் பெண்டிங் நிலுவையிலே இருக்கிறது, வேலை முடியவில்லை என்ற கவலை வராது. பிள்ளைகளை பற்றிய சிந்தனை வராது, பெண்காட்டியை பற்றிய சிந்தனை வராது. உளவியலாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இளமைக்கு உள்ள திறமை பாழ்பட்டுள்ளது. அப்போது தொடங்குகிற அந்த ஆற்றல் மனிதனுக்கு 50 வயது வரையில் வீரியத்தோடு இருக்கும், 40 வயது வரையில் மிக வீரியமாக இருக்கும், 20 to 40க்குள்ளாக அவன் பேராற்றல் மிக்கவனாக இருப்பான். எதையும் வெளிப்பொழுதிலே முடிவெடுக்கக்கூடியவனாக, செயல்படக்கூடியவனாக, சாதிக்கக்கூடியவனாக. அவனும் பெரிய ஆற்றல் இளமை என்பது. இளமைதான் அழகு, இளமைதான் வலிமை, இளமைதான் சாதனை, இளமைதான் ஆற்றல், இளமைதான் எல்லாவற்றுக்குமான மூல ஆதாரம். அந்த பருவத்தில் ஒருவனை மதுவுக்கோ போதைப் பொருளுக்கோ பழக்கி அதற்கு அடிமைப்படுத்திவிட்டால் அவ்வளவு ஆற்றலும் பாழாகிவிடும். ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல், அதுபோல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா முழுவதும் அந்த பருவத்திலே சிந்திக்க முடியாமல் போனார், செயல்பட முடியாமல் போனார், இயங்க முடியாமல் போனார். அந்த ஆற்றல் மூலம் சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், புதிய வடிவமைப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சாதனைகள் எல்லாம் பாடுபட்டிருப்போம். ஒரு நல்ல கட்டடக் கலைஞராக வர வேண்டியவன் போதை பழக்கத்தால் பாழாகி விடுவான். இந்த தேசம் ஒரு கட்டிட கலைஞனை இழந்துவிடும். ஒரு நல்ல எழுத்தாளனாக பரிணமிக்கக்கூடியவன் போதைக்கு அடிமையானதனால் அவன் ஆற்றல் பாழ்பட்டுவிடும். ஒரு நல்ல படைப்பாளனை இந்த தேசம் இழந்துவிடும். ஒரு நல்ல பேராசிரியராக வர வேண்டியவனை போதை பழக்கம் ஆட்கொண்டு விட்டால் ஒரு பேராசிரியரை இந்த தேசம் இழந்துவிடும். ஒரு நல்ல ஓவியரை, சிற்பியை போதை பழக்கம் ஆட்கொண்டு விட்டால் அவன் தீட்ட வேண்டிய ஓவியங்கள் தீட்டப்படாமல் போய்விடும். அவன் வடிக்க வேண்டிய சிற்பங்கள் வடிக்கப்படாமல் போய்விடும். ஒரு ஆற்றல் வாய்ந்த சிற்பியை இந்த தேசம் இழந்து விடுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.
ஆகவே போதை பழக்கத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் தனி நபர்கள் அல்ல, போதை பழக்கத்தால் பாதிக்கப்படும் நபரின் குடும்பம் மட்டுமே பாதிக்கப்படுவதல்ல. அப்படி கோடான கோடி இளைஞர்கள் பாதிக்கப்படுவதால் ஒரு தேசமே பாதிக்கப்படுவது. மனித வளம் என்று அதைத்தான் சொல்கிறோம். எது மனித வளம்? ஒரு தனி மனிதனுக்கு உள்ள ஆற்றல். எந்த வேலை செய்தாலும் அது ஒரு மனித ஆற்றல், ஹியூமன் எனர்ஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், மேன் பவர். பெருங்கிறது கூட ஒரு ஆற்றல் தான், சுத்தம் செய்வது ஒரு ஆற்றல் தான், ஒரு திறன், ஒரு ஸ்கில். நாற்காலி செய்வது ஒரு ஆற்றல், எலக்ட்ரீஷியனாக வருவது ஒரு திறமை, பிளம்பராக ஒருவன் தன்னை ஆளாக்கிக் கொள்வது ஒரு திறமை. இவர்கள் எல்லாம் எங்கிருந்து எந்த பருவத்திலிருந்து முளைக்கிறார்கள்? இளம் பருவத்திலிருந்து தான் முளைக்கிறார்கள். அப்படி ஒரு தனி மனிதனிடம் இருக்கிற ஆற்றல் பாழ்படாமல் இருந்தால் 1 100 1000 1000 லட்சமாக இருக்கிறது. அதனால அது ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு பொருளை வாங்கி செலவு செய்தால் அது செலவு செய்ததோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு அது இன்னொரு விலையை தராது என்றால் அது ரிசோர்ஸ் அல்ல. ஒன்று செலவு செய்தாலும் அது மறுபடியும் பல மடங்கு பெருகும். அதான் ரிசோர்ஸ். ஒரு விதையை போட்டால் அது மரமாகி பூ பூத்து ஆயிரக்கணக்கான காய்கள் காய்த்து பழுத்து ஆயிரக்கணக்கான விதைகளை, ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகள் வரும். ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகள் தோன்றுவதற்கு அந்த விதை ரிசோர்ஸ் ஆகிறது, மூல ஆதாரமாக இருக்கும். ஆகவே ஒரு தேசத்தின் மூலாதாரம் என்பது மனித வளம் தான், ஹியூமன் ரிசோர்ஸ் தான். கனிம வளம் இருப்பதை போல மனித வளம். பூமிக்கு அடியிலே குவாரி கற்கள் இருக்கின்றன, கனிம வளம். அதை வெட்டி அதை செதுக்கி அதை பாலிஷ் போட்டால் டைல்ஸில், மார்பிள், கிரானைட் வியாபாரம் நடக்கிறது. வீடுகளிலே பல பல வளர்ன விழுது. அது இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ். ஆனால் அதை உடைக்க முடியும், பாறைகளை உடைக்க முடியும். உடைத்த பாறைகளை பாகம் பாகமாக, பகுதி பகுதியாக செதுக்கி பாலம் பாலமாக எடுத்து அதை கிரானைட்டுகளாக மாற்ற முடியும், மார்பிள்களாக மாற்ற முடியும். அதில் வண்ண வண்ணமான டிசைன்களை போட முடியும், கண்கவரும் வகையிலே வடிவமைக்க முடியும். இதையெல்லாம் செய்கிற ஆற்றல் மனித வளம். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மனிதர்களை போதைக்கு பழக்கப்படுத்தினால் அவனால் அதை செய்ய முடியும். அவன் மூளை பாழ்பட்டு விடும், அவன் நிலை குறைந்து விடுகிறான், அவன் தடுமாறி போகிறான். இப்படி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் 2 பேர் 3 பேர் அல்லது வீட்டுக்கு ஒருவர் பாதிக்கப்பட்டால் இந்த தேசத்திற்கு பாதிப்பா இல்லையா என்பதை யோசிக்கிறோம். மனித வளத்திற்கு ஏற்படுகிற பெரிய பாதிப்பு. ஆகையினால் நமக்கு எந்த கட்சி, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பதெல்லாம் கண்முன்னே இல்லை. எந்த கூட்டணி, இந்த கூட்டணியால் நமக்கு லாபமா நட்டமா என்றெல்லாம் கணக்கு எதுவும் கிடையாது. எப்போது தேர்தல் வருகிறது, அந்த தேர்தலில் நாம் எப்படி தொகுதிகளை பெறுவது என்கிற கணக்கெல்லாம் இல்லை. அது நம் கண் முன்னால் வரவில்லை, அது வராது. அதுதான் சிறுத்தைகள் இயக்கம். அப்படி கணக்கு போடுகிற சராசரி இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
மக்கள் நலன்களை முன்னிறுத்துவதுதான் சிறுத்தைகளின் பண்பு, சிறுத்தைகளின் பாகம், சிறுத்தைகளின் அனுபவம். ஆகவே எதை பற்றியும் நாம் கணக்கு போடவில்லை. கள்ளச்சாராயத்தை ஒழித்துவிட முடியும், கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நல்ல சாராயத்தை வழங்க வேண்டும் என்கிற வாதத்தில் நமக்கு உடன்பாடு. சாராயம் சாராயம் தான், அதில் நல்ல சாராயம் என்று ஒன்று கிடையாது. விஷம் விஷம் தான், அதில் நல்ல விஷம் என்று எதுவும் கிடையாது. சாராயம் என்பது விஷம் தான், அதில் எப்படி நல்ல விஷம் என்று ஒன்று இருக்க முடியும்? ஆகவே திருட்டுத்தனமாக காட்சிகிற சாராயமாக இருந்தாலும், சட்டப்பூர்வமாக காட்சிகிற சாராயமாக இருந்தாலும், சாராயம் என்றும் போதையை தருகிறது. போதை மனிதனை அடிமையாக்குகிறது. அந்த அடிமைப்படுத்துகிற பழக்கத்தால் மனித வளம் சேதமடைகிறது. மனித வளம் பாழாவதால் நாடு பாதிக்கப்படுகிறது. எனவேதான் மதுவையும் ஒழிக்க வேண்டும். மது போல போதை தருகிற எல்லா போதை பொருள்களையும் ஒழிக்க வேண்டும். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்.